ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட்டி கறி. அது ஆட்டோட குடல் கறி சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 டைப் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு செட்டு போட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி தான் வாங்க முடியும், 1 கிலோ 1/2 கிலோ அப்படி வாங்க முடியும். ஒரு செட்டு போட்டி, அது மஞ்சளும் உப்பும் போட்டு ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி நல்லா கழுவி வச்சதுக்கப்புறம் ஒரு மஞ்சளும் உப்பும் போட்டு அகெயின் செகண்ட் க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகு, சோம்பு, ஜீரகம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் கொஞ்சம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த போட்டியை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி வந்து அந்த போட்டி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு 3/4 போட்டுடுங்க. தக்காளியில் ஒரு பாதி எடுத்து போட்டுக்கோங்க. அந்த 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 விசில், 7 விசில் கூட விட்டுக்கோங்க. நல்லா வேகணும். 6 விசிலுக்கு அப்புறம் நம்ம இறக்கியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா அந்த ஆயிலெலாம் விட்டு வரும். ஆயில் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறப்போ. இந்த மாதிரி நல்லா விட்டு வந்திருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா வறுபடணும். அப்போ தான் அதோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அகெயின் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், இலை போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்டியில் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, மீதி வச்சுருக்க அந்த தக்காளி அதையும் போட்டுட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வச்சுருக்க மட்டன் மசாலா இன்னொரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும்னு சேர்த்துக்கோங்க, இல்லை மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த மாதிரி அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வச்சுருக்க அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவை வந்து வேக விடுங்க. வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது மசாலாவோடு நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம வச்சுருக்க அந்த போட்டியும் எடுத்து அதில் கலந்துருங்க. நல்லா கலந்து வரட்டும். அதுக்குள்ளே அந்த கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு கூடவே பூண்டு, இதுதான் பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல இந்த பொடியை கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனேவே வந்து தேங்காய் விழுது கொஞ்சம், ஒரு 2 பீஸில் ஒரு 3 பீஸ் கொஞ்சமாக ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரா மாதிரி தேங்காய் விழுது அரைச்சிக்கோங்க. கூட 2 சோம்பு போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. பாருங்கள் சூப்பராக கொதித்து அந்த மிளகு, அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஃப்ளேவர் செம்மையாக வந்திருக்குல்ல. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது சாதம், டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய போகிறேன். இது ஒரு ஃபஸ்ட்டு செட்டு, இது முடிஞ்சிச்சு. இது இப்படியே சாப்பிட்லாம். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, இது கூட நம்ம எக்கு சேர்த்து பண்ண போகிறோம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த போட்டி கறியை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டு இந்த மாதிரி
சூடாகும் போது என்ன ஆகும்னா அந்த கிரேவிலாம் கொஞ்சம் வற்றும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கியா அந்த கிரேவிலாம் கொஞ்சம் வற்றும். இப்படி வத்துறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 முட்டையை அதில் உடச்சி போட்டுடுங்க. உடைச்சிட்டு அது நல்லா கலந்துருங்க. அந்த தண்ணிலாம் வற்றி அந்த எக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சிங் சூப்பராக வரும் பாருங்கள். கொஞ்சம் அந்த போட்டியும் ஒரு மாதிரி ஃப்ரை ஆகும், அந்த பாட்டமில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். இது சாப்பிட கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிறப்ப இது பெரிய வேலை இல்லை, கூட ஒரு 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி செய்ய போகிறீங்க. செஞ்சு அது பொரியல் மாதிரி இதை குழம்பு மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட்பின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.